Hi friends, welcome to Amilthampu. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப நாள் ஆசை அது இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து ஃபேமிலியாக கப்புள்ஸாக இல்லை எப்படி போனால் அந்த இடத்துல என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பிளான் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் வருஷம். சடனாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணி ஒன் நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து அலப்பில் இருக்க போட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எப்படி வந்து புக் பண்ணியிருந்தோம், எவ்வளோ சார்ஜ் ஆச்சு, சீசன் எப்படி என்னங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்து அலப்பிக்கு ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்து ஒரு 3 ரூம்ஸ் கிட்டே புக் பண்ணியிருந்தோம். அதிலே ஷேர் பண்ணி நாங்கள் அங்கே தான் நைட் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டேமே வந்து புது பில்டிங் அப்படிங்கிறதுனால நீட்டாகவும் இருந்துச்சு, அஃபோர்டபுளாகவும் கிடச்சிது. ஸோ இப்போ ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 700 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு டின்னர் எல்லாமே வெளியே தான் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போட் ஹவுஸ் வந்து 12 மணிக்கு தான். ஸோ அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கெஃபே இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போட்டிங்கான இடத்துக்கு வந்து வந்துட்டோம். லொக்கேஷன் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் தான் வந்திருந்தோம், காரில். ஸோ கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ தேவையான லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ 12 o'clock செக்இன்னு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 1 o'clock தான் போட் வந்து எடுப்பாங்க. நம்ம 12 மணிக்கு செக்இன் பண்ணாலும் 1 o'clock தான் வந்து போட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போகிறதுக்கு வந்து டைம் கரெக்டாகவே வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே லக்கேஜ் எடுத்துகிட்டு ஒரு பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes தான் நம்ம போட் கிட்ட வந்து ரீச் ஆகிடலாம். ஆல்ரெடி அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே போயிட்டு பேசிவிட்டு எந்த போட்டோ நம்ம பார்த்து ஏறிக்கலாம். கேக் வெட்டுறதுக்கு கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் தம்பிக்கு முந்தானத்தே கேக்கு வச்சு பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவனுக்கு சர்ப்ரைஸுங்கிற பேரில் ஒன்று எடுத்துகிட்டு போகிறான். அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவனும் அதை பார்க்காத மாதிரியே போயிட்டுருக்கிறான். சர்ப்ரைஸ் ஆகுவாங்க. ஆமாம், சர்ப்ரைஸ் அப்படி சொல்லுவோம். ஐ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் தம்பி சொல்லுவார். எல்லி தாரா குட்டி ஹாய் சொல்லு. நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். அடுத்து போங்க. அடுத்து நம்ம ஜீராட்டலாம்னா போங்க போங்க. எல்லாம் ரெஸ்டிங்ல எதுவும் வைக்கல. ஓகே பாபா சரி ஓகே. அவ்வளோதான் இல்லை போகணும். 3 bedrooms தனி போட்டிருக்கு. அங்கே போயிட்டு அம்மா பயமாக இருந்துச்சு அதில் வரதுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஏறின போட்டு தான் எங்களோட நினச்சி கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டோம். கடைசியில் பார்த்தா எங்களோட போட்டு உள்ளே லாஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு 4-5 போட்டை தாண்டி தான் எங்கள் போட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா பீக் சீசன். ஸோ ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் போட்டும் எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ வெக்கேஷன் கரெக்டாக லாங் லீவ் வர டைமுங்கிறனால கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக ரொம்ப சர்ச் பண்ணி நாங்கள் கிளம்புற முன்னாடி நாள் நைட்டு தான் இதை வந்து புக் பண்ணோம். ஸோ 3 bedroom இருக்க மாதிரி வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே போயிட்டு போட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் மேலே இருக்கா? மேலே ரூஃப் இருக்காடி? சிங்கிள் இருக்கா? ஓகேவா? நம்ம பார்த்து வரலாம். ஓகேவா? என்னடா போற வரங்க எல்லாத்தையும் ஓகேவா ஓகேவா? ஆனால் பெட்டு ஓகே.
அச்சு லைட்டு போடு, அங்கே சுவிட்சு போடு வச்சு. ஏசி இல்லை, ஆமாம், ஒரு நான் ஏசிக்கு நம்ம போயிடலாம் அச்சு. எல்லாமே ஏசியா? ரூம் 3மே வந்து சூப்பர் நீட்டாக, ரெஸ்ட் ரூமே வந்து அவ்வளோ க்ளீனாக எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு மைனஸ் வந்து நாங்கள் ரூஃப் இருக்க மாதிரி எதிர்பார்த்துருந்தோம், கேட்டிருந்தோம். பட் கடைசி டைமில் எங்களுக்கு அது வந்து கிடைக்கல. அட்லீஸ்ட் சரி இதுவாது கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இதை வந்து புக் பண்ணிக்கிட்டோம். அண்டு இங்கேயே வந்து நமக்கு குக் பண்ணியும் கொடுத்துருவாங்க. லஞ்சு, டின்னர், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், இது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் நமக்கு வந்துடும். ஸோ என்னென்ன தராங்க, மெனுவில் என்னென்ன இருக்குது ஐட்டம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஸோ நாங்கள் போட்டில் ஏறி செட்டிலான ஒரு 5 to 10 minutesலேயே டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்த உடனே எல்லாத்துக்கும் வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க. அதில் ஒன்றும் இல்லை, லெமன் ஜூஸில் அந்த ரஸ்னா ஃப்ளேவர் போட்டு தருவாங்க இல்லையா, கலர், அந்த இது தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வெயிலில் இருந்து வந்தனால எல்லாருக்குமே அது வந்து தேவைப்பட்டுச்சு. டக்குன்னு எல்லாருமே வந்து குடிக்க எடுத்துட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மெமரிக்காக அதையுமே வந்து கேப்சர் பண்ணிவிட்டு ஜாலியாக எல்லாருமே வந்து ஒரு வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேயே வந்து ஸ்பீக்கரும் இருக்குது நம்மளோட போட்லேயே. அவங்க நமக்கு தருவாங்க, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சாங் போட்டுட்டு டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இந்த ஹாலில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டே டைம் ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து இருந்தோம். ரூமுக்கு பெருசாக யாருமே வந்து போகவே இல்லை. ஸோ லஞ்சுமே வந்து இந்த வெல்கம் ட்ரிங்க்கு அப்புறம் ஒரு 15 minutesக்கு அப்புறம் லஞ்சு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தலை ஹாய் சொல்லுங்க. மூட சொல்றாங்க. ஸோ போட் வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸோ ஹால்லேயும் வந்து ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்கனால நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துகிட்டு 2 சைடுமே உட்காந்து நம்ம நல்லா அந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். நம்மளை சுற்றி நிறையா விதமான ஹவுஸ் போட்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய விதமான ஹவுஸ் போட்ஸ் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லக்ஸுரியாக வேணும்னாலும் இருக்கும், இல்லை சிங்கிள் பெட்ரூம் அந்த மாதிரி நம்மளோட ஷேரிங்கில் கூட போட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பீட் போட் இவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. வேணும் அப்படின்னா நம்ம தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பர் ஹெட் பார்த்திங்கன்னா 300 to 500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 2 போட் சொல்லிவிட்டு ஒரு போட் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருந்தோம் அப்படிங்கிறனால. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். தள்ள 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 நம்ம போகிற இந்த ஸ்பீட் போட் போயிட்டு வரோம் இல்லையா, அந்த டைம் வரைக்குமே நம்மளோட ஹவுஸ் போட் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயே வந்து டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு நம்ம போகிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகிடும். அதனால் அவர் அந்த போட் ஓட்டுறாரு இல்லையா, அவர் இருந்துட்டு இன்னொரு போட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணி போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போனவங்க வர்றதுக்குள்ளேயே போயிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டை வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். இது மாதிரியே வந்து இங்கே வில்லேஜை சுற்றி காட்டுறதுக்குன்னு ஒரு போட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா நம்ம தனியாக பே பண்ணி போகிறதுக்கு.
போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக, அமௌண்ட் கொஞ்சம் அதிகம்தான், பட் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இன்னொரு டைம் போகலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து கேட்டோம். பட் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்து எல்லாருமே பேசிட்டு சாங் போட்டு வைப் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய இந்த மாதிரி நிறைய ஹவுஸ் போட்ஸ் வந்து போகும். ஸோ சூப்பராக பார்த்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட்டும் போக போக கொஞ்சம் வெயில் குறைஞ்சி நல்லாவே இருந்துச்சு. அண்டு நாங்கள் பேசிகிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து கொண்டு வந்துட்டாங்க. லஞ்சுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையு, அதுக்கப்புறம் வந்து தயிர், முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் எல்லாருமே போட்ட அவியல், அந்த மாதிரி அப்பளம், சாலட், சாம்பார், ரசம், ஒயிட் ரைஸு, பிளேட்டு, வாட்டர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஊறுகாய், இது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ரைஸ் கேட்டோம் அப்படின்னாலும் ரைஸும் நமக்கு வந்து தருவாங்க. ஸோ நைட் டின்னருக்கு அவங்க மெனுவில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சீ ஃபுட் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குக் பண்ணி தருவாங்க நமக்கு. அவங்க சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க, நம்ம அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு ப்ரைஸ்லாம் கேட்டுட்டு ஓகேவாக இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தோம். எதுக்கு கீழே விழுந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லைண்ணா இது எண்ணெய் போட மாட்டில்ல? எண்ணெய் வேண்டாம், என்ன அப்படியே வேற மாதிரி மீசை வச்சு காட்டிது. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு? ஐயோ லாப்ஸ்டர் இது ஆக்சுவலாக. லாப்ஸ்டர் கிராப், இது கிராப் எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். எவ்வளோவாமாடா? per kg 800. என்னென்ன இருக்கு அம்மா? 800. அது 800 அந்த லாஸ்ட். அது என்னது? அது பாரு நம்ம ஊர் பாரு. ஓகே ஓகே. வேற ஏதாவது நல்ல மீனா இந்த ஊர் மீனா இருக்கா? இந்த மீன் வந்து கடல் கடல் மீன். என்ன பேர்? பேரு என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு யூடியூப் பார்த்தேன். நேம் என்ன? மீன் இது மீன் டூனா. ஹலோ, பிடிச்சிருக்கா போட் ஹவுஸு? இங்கே பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு போட் ஹவுஸ். நாங்கள் நைட் டின்னருக்கு எக்ஸ்ட்ரா எந்த சீ ஃபுட்டுமே வந்து வாங்கலாங்க, ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி நினைக்கிறேன் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ குழந்தைங்க வந்து காஃபி டீ குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு மற்ற எல்லாருக்கும் வந்து டீ வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது கூடவே வந்து ஆனியன் பக்கோடா இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு. மற்றபடி ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு 5 அந்த மாதிரி டைம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்கிங் கம்பெனிக்கும் ஒரு போட் ஹால் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ கேக் வந்து இன்னும் கட் பண்ணலையா, ஸோ அந்த சர்ப்ரைஸை நம்ம வந்து இப்போ ரிவீல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நாங்கள் நினச்ச மாதிரியே அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணி கேக் கட்டிங் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா நாங்கள் வெளியே போய் இது வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கேக் கட்டிங் ஒரு செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ குஷியாகிட்டாங்க அந்த கேக் வந்து பார்த்த உடனே. பட் கேக் கிடைக்க தான் எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. போட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு ரீசனே வந்து இந்த கேக் கடையை தேடி தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். பட் சூப்பரான ஒரு கடை கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். எப்படி இருக்கும்னு நினச்சோம், பட் கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேங்கோ ஃப்ளேவர்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து வாங்கியிருந்தோம்.
ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டோம். ஸோ ஒரு 5:30 அப்படிங்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா கேக் கட்டிங்க்கு அப்புறம் நம்ம ஹால் பண்ண வேண்டிய இடம் வந்து ரீச் ஆகிடுச்சு. அங்கே வந்து போட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ போட் வந்து ஹால்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் போட்டை விட்டு இறங்கிட்டு அப்படியே வந்து வாக் பண்ணிவிட்டு வந்து வரலாம். பட் நாங்கள் இறங்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டுட்டு இறங்கும் போதே கொஞ்சம் இருட்டிடுச்சு. அதுக்கு மேலே பெருசாக எங்கேயும் போகல. இறங்கி ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வாக் பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்து சின்ன சின்ன கடைங்க இருக்கும் பக்கத்தில். ஏதாவது ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி வேணும்னா கூட வாங்கிட்டு நம்ம போட்டில் போய் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹவுஸ் போட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். 12 மணிக்கு நம்ம செக்இன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷார்ப்பாக 9 o'clock நம்மளை அங்கே கொண்டு போய் வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கிடையில் நமக்கு வந்து லஞ்சு, டின்னர், ஸ்நாக்ஸு, நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே அந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அது கூடவே பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு ரைஸுக்கு வந்து தால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அவங்க மெனுவில் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் ஸ்பைசி லெவல் மட்டும் கம்மி பண்ண சொல்லணும்னு நினச்சோம். பட் நைட்டு அது மட்டும் மறந்துட்டோம். மற்றபடி ஃபுட் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நைட்டு எல்லாருமே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபன் பண்ணி முடிச்சுட்டு தூங்கி இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே அது ஒரு மிஸ்டோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 6:30 இருக்கும் டைமு. அந்த டைமுக்கு பாருங்கள் அப்படியே சைலண்ட்டாக அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கயாக்கிங், அதுக்கப்புறம் வந்து அந்த நான் சொன்னாலே சிக்காரா போட்டில் நம்ம வில்லேஜ் டூர் வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஏர்லி மார்னிங் டைமில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போகணுன்னா அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கிளைமேட் அந்த டைமுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சன்ரைஸ் கூட ஆகலை. ஸோ மார்னிங்கும் எல்லாத்துக்கும் வந்து காஃபி, பால் எது சொல்லியிருந்தோமோ அது வந்து தருவாங்க. ஸோ சூப்பரான ஒரு சன்ரைஸை பார்த்துட்டே பார்த்திங்கன்னா காஃபி வந்து குடிச்சிட்டு அப்படியே போட் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்லோவாக. அண்டு மார்னிங் வந்து பெருசாக நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே டைமே கிடைக்காது. எந்திரிச்சு கிளம்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாலே பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆகிடும். ஷார்ப்பாக 9 o'clock வந்து நம்மளை அங்கே வந்து எங்கே நம்ம செக்இன் பண்ணி ஏறினோமோ அதே இடத்துல நம்மளை வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி போட்டு, அதுக்கப்புறம் கயாக்கிங் பண்ணுறாங்களால நம்ம மார்னிங் டைமில் நிறையவே நம்மளால் வந்து பார்க்க முடியும். வேணும் அப்படின்னா நம்மளும் இதுக்கு வந்து பர் ஹெட் வந்து எனக்கு தெரிஞ்சு 500 or 300 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தனியாக பே பண்ணி கயாக்கிங் அந்த மாதிரி நம்ம வந்து போய்க்கலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டைமுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்ல சுட சுட பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பேக் ஃபுல்லாக இட்லி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பார், அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு சட்னியும் இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் வந்து முட்டை, ப்ரெட்டு, ஜாம் இருக்குது. அண்ட் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொடுத்தது. ஸோ எல்லாருமே சாப்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ ஃபுட்டு வந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு காரம் மட்டும் ஏதாவது இது இருக்குன்னா, சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் அவங்க குக் பண்ணுறவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடவே வந்தோம். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. மார்னிங் வந்து குயிக்காக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடு போட்டு. முன்னாடி நாள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நமக்கு வந்து அந்த கிலோமீட்டர் கவர் பண்ணுவாங்க. எல்லோரும் போட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாலில் அந்த சோஃபாவில் உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த பீக் டைமுக்கு இந்த 3 bedroom இந்த ஹவுஸ் போட்டுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30K வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி, போட்டுக்கு ஏற்ற மாதிரி, புக்கிங் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய பிளான்லாம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ எங்களோட ரூட் ரிட்டன் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர் அந்த ரூட் தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த வேலை ஏதாவது இருந்தால் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ டைமிங்க்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்ததுலேயே வந்துட்டு
நாங்கள் வந்து நியூ இயர் அந்த டைம் போனனால எல்லா சர்ச்சுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. போகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு சர்ச் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். சரி அதையும் நிறைவேற்றிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்ச் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குது, நம்ம அந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு இதுலேயே போகலாமா? எனக்கு தான் ஹைட் கொஞ்சம் ஏற முடிஞ்ச ஏறதெல்லாம் ஈஸியாக தான். செம்மையாக இருக்குடா. போகலாம், அதான் அங்கே போனால் போகலாம். அங்கே அந்த இடத்துல கரெக்டாக ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த வேல ஒரு பீச்சையும் வந்து பார்த்துட்டு பக்கத்துலலாம் போகல. ஸோ அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா பயங்கர வெயில். நாங்கள் போன அந்த ஜான்வரி அந்த டைமே வந்து செம்ம வெயிலாக இருந்துச்சு. பட் இந்த சம்மர் டைமுக்கு இன்னுமே ரொம்ப ஹீட் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சீசன் டைமில் மான்சூன் டைமில் அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மெதுவா மெதுவா. சரி வா, இங்கே தாரா ஃபிஷ் பாட்டு போட்டு வரலாவா? ஹை, நீன் கேளிது காணே ஃபிஷ்டா. தாரா ஒரே பித்தா தட்டி விட்டுறா. நாங்கள் வந்து லஞ்சு முடிச்சுட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு திருச்சூரில் இருக்கிறதுக்கு போகலாம், அதுக்கப்புறம் அப்படியே நேராக வீட்டுக்குன்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த ரெசார்ட்க்கு சாப்பிட வந்தோம் திருச்சூரில். இங்கே வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இங்கே நாங்கள் வெயிட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதுலேயே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. பசியும் வேறு பயங்கரமாக அது. ஆனால் ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயும் சரி வெளியே சுற்றியும் சரி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்த உடனே வந்து எது குயிக்காக வரும்னு கேட்டு மெனு ஆர்டர் பண்ணான்னு. ஏன்னா குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக பசிக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போயிருந்த டைமில் வந்து இஃபா சிக்கன் வந்து அந்த மெனுவில் வந்து போட்டிருந்தாங்க. சரி இது வரைக்கும் நாங்களும் யாருமே சாப்பிட்டதே இல்லை, குட்டீஸும் சாப்பிட்டதே இல்லை. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் வர மாதிரி பார்த்திங்கன்னா இஃபா சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போக ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வெரைட்டிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீ ரைஸு, சிக்கன் கறி 2 வெரைட்டி வந்து சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் இருந்த பசியில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் ரூபாய் இவ்வளோ ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணி எல்லாருமே ஒரே டேபிளில் கிடச்சனால சூப்பராக என்ஜாய் பண்ணி வந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சுத்தமாக எங்கேயுமே போகிறதுக்கு டைம் இல்லை. அங்கேயே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. சரி நேராக வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் எங்களோட இந்த அலப்பி ஹவுஸ் போட் ட்ரிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.